அடிப்படையான 2 கட்டளைகள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அடிப்படையான 2 கட்டளைகள். 10 கட்டளைகள் இருந்தது. அதைத் தொடர்ந்து பலவிதமான கட்டளைகள் இருந்தது. ஆனால் கட்டளைகளை அவர்களால் கடைபிடிக்க முடியவில்லை. தொடர்ந்து அவர்கள் வணங்கா கழுத்துடையவர்களாக, தொடர்ந்து பாவத்தில் விழக்கூடியவர்களாக, தொடர்ந்து திருச்சட்டத்தின் நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவேத்தான் திருச்சட்டத்தை, இறைவாக்குகளை அழிக்க வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி இவற்றையெல்லாம் ஒன்றிணைத்து 2 கட்டளைகளாக கடவுள் கொடுக்கிறார். ஒன்று கடவுளை அன்பு செய்வது, இன்னொன்று நம்மை போல பிறரை அன்பு செய்வது. கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்? யோவான் நற்செய்தி 14:23 வாசிப்பது போல, ஒரு மனிதன் அவர் வார்த்தையை கேட்பான் என்று சொன்னால், அவர் வார்த்தையின்படி வாழ்வான் என்று சொன்னால் அவன் கடவுளை அன்பு செய்கிறான். நம்மை போல பிறரை அன்பு செய்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்? பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதையே நான் பிறருக்கு செய்கின்ற பொழுது, இரக்கத்தை கொடுக்கின்ற பொழுது, பரிவை கொடுக்கின்ற பொழுது, அன்பை கொடுக்கின்ற பொழுது, பகிர்ந்து வாழுகின்ற பொழுது, மதிப்பு கொடுக்கின்ற பொழுது, எனக்கு பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதையே நான் பிறருக்கு செய்கின்ற பொழுது பிறரை அன்பு செய்கிறேன். ஆக இறையன்பும் பிறரன்பும் நமக்குள் சமமாக இருக்க வேண்டும். இதுவே பிரதான அடிப்படையான 2 கட்டளைகள். இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம், கடவுளுடைய மக்களாக இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.